of large numbers in daily life situations. அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் பெரிய எண்களின் பயன்பாடு. இந்த வீடியோவோட முடிவுல லார்ஜ் நம்பர்ஸ்ல 4 பேசிக் ஆபரேஷன்ஸை எப்படி அப்ளை பண்றதுன்னு கத்துப்பீங்க. பேங்க்ல 1 டேல நடக்கிற மணி டிரான்சாக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா லேக்ஸ் க்ரோர்ஸ்ல தான் இருக்கும். செலஸ்டியல் பாடிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸை பத்தி சொல்லும்போது லார்ஜ் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும் ஐட்டம்ஸோட கவுண்ட், அதை விற்கிறது மூலமா கிடைக்கிற ரெவென்யூ, இதெல்லாம் க்ரோர்ஸ் அண்ட் லேக்ஸ்ல தான் இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள் மூலமா இத கத்துக்கலாம். ஒரு கண்ட்ரியில 8 crores 28 lakhs 14,286 ஆண்கள் இருக்காங்க. 7 crores 39 lakhs 34,722 பெண்களும் 2 lakhs 92,591 சில்ட்ரனும் இருக்காங்க. அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டோட்டல் பாப்புலேஷன், அதாவது மொத்த மக்கள் தொகை என்ன? டோட்டல் பாப்புலேஷன்னு சொன்னா நாம கொடுத்திருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஈக்குவல் டு 8 crores 28 lakhs 14,286. Number of females equal to 7 crores 39 lakhs 34,722. Number of children equal to 2 lakhs 92,591. ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸுமே க்ரோர்ஸ்ல இருக்கிறதால நாம ஈஸியா எழுதிட்டோம். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் லேக்ஸ்ல இருக்குது இல்லையா? எந்த நம்பருக்கு கீழே இருந்து எழுத ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி. இப்படி ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து ஃபில் பண்ணலாம். 1 9 5 2 9 2. இப்போ டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவல் டு ஆட் பண்ணி சொல்லுங்க. 6 plus 2 plus 1 equal to 9. 8 plus 2 plus 9 equal to 19. 1 plus 2 plus 7 plus 5 equal to 15. 1 plus 4 plus 4 plus 2 equal to 11. 1 plus 1 plus 3 plus 9 equal to 14. 1 plus 8 plus 9 plus 2 equal to 20. 2 plus 2 plus 3 equal to 7. 8 plus 7 equal to 15. அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவல் டு 15 crores 70 lakhs 41,599. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 2 டெலிவிஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட டிவியை பத்தி சர்வே பண்ணாங்க. அதுல 15 lakhs 30,356 பேரு பிராண்ட் ஏக்கும் 9 lakhs 2,984 people பிராண்ட் பிக்கும் ஓட் பண்ணாங்க. அப்படின்னா பிராண்ட் ஏ எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிச்சு? இதுதான் கொஸ்டின். பிராண்ட் ஏக்கு ஓட் பண்ணவங்களோட எண்ணிக்கை 15 lakhs 30,356. பிராண்ட் பிக்கு ஓட் பண்ணவங்களோட எண்ணிக்கை 9 lakhs 2,984.
யூனிட் டிஜிட்ஸ்ல இருந்து எழுதலாமா? 4, 8, 9, 2, 0, 9. பிராண்ட் ஏ பிராண்ட் பிக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸை கண்டுபிடிக்க நாம சப்ராக்ட் பண்ணணும். எங்க சப்ராக்ட் பண்ணுங்க பாப்போம். 6 minus 4 equal to 2. 5 minus 8. இங்க சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ borrow பண்ணுங்க. அப்படின்னா 3ல இருந்து borrow பண்ணி இங்க 15 போடணும். இங்க 2 போடணும் இல்லையா? 15 minus 8 equal to 7. அப்போ 2 minus 9 again borrow பண்ணணும். இங்க 0 இருக்கிறதால next digit 3 அதுல இருந்து borrow பண்ணணும். அப்படின்னா இங்க 9 போடணும், இங்க 12 போடணும். 12 minus 9 equal to 3. 9 minus 2 equal to 7. 2 minus 0 equal to 2. 15 minus 9 equal to 6. அப்படின்னா பிராண்ட் ஏ 6,27,372 ஓட்ஸ் வித்தியாசத்துல பிராண்ட் பியை வின் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லக்ஷ்மி ஃப்ளட்ல அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு 550 rupees மதிப்புள்ள grocery kit, அதாவது மளிகை பொருட்கள் கொடுக்க பிளான் பண்ணான். லக்ஷ்மி கிட்ட 3,50,000 rupees சேவிங்ஸ் இருக்கு. அப்படின்னா லக்ஷ்மியால எத்தனை பேக்ஸ் வாங்க முடியும்? ஒரு grocery கிட்டோட விலை ₹550. லக்ஷ்மி கிட்ட உள்ள டோட்டல் அமௌண்ட் 3,50,000. எவ்வளோ grocery கிட் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? எஸ், கரெக்ட், டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஈக்குவல் டு 3,50,000 டிவைடட் பை 550. ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7,000 டிவைடட் பை 11 கிடைக்கும். 7,000 11ஆல டிவைட் பண்றப்போ கோஷன்ட் 636 ரிமைண்டர் 4 கிடைக்கும். இங்க நம்பர் ஆஃப் பேக்ஸ் கேட்டிருக்காங்க. சோ 636 grocery kits வாங்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சோப் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனில ஒரு நாளைக்கு 18,22,500 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படின்னா 1 வீக்குக்கு எவ்வளோ சோப்ஸ் தயார் பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூஸ் பண்ற சோப்ஸோட எண்ணிக்கை ஈக்குவல் டு 18,22,500. இப்போ கொஸ்டின்ல 1 வீக்குக்கு எவ்வளோ சோப் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 வீக்னா அது 7 days. அப்படின்னா 7 daysல ப்ரொடியூஸ் பண்ற சோப்ஸோட கவுண்ட் ஈக்குவல் டு 18,22,500 into 7. That is equal to 1,27,57,500. So 1 வீக்ல 1,27,57,500 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பாடச் சுருக்கம். இந்த வீடியோல லார்ஜ் நம்பர்ஸை எங்கெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இந்த பேசிக்
ஆபரேஷன்ஸை லார்ஜ் நம்பர்ஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. இப்போ சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஈஸ்வர் ஒரு வருஷத்துக்கு 9,57,088 rupees earn பண்றார். அவரோட ஒய்ஃப் பார்வதி 12,36,972 rupees earn பண்றாங்க. அவங்களோட மகன் விஷ்ணு 16,69,570 rupees earn பண்றார். அப்படின்னா ஈஸ்வரோட ஃபேமிலியோட ஒரு இயருக்கான மொத்த வருமானம் என்ன? கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஒரு புக் எக்ஸிபிஷன்ல ஒரு குறிப்பிட்ட மேக்ஸ் பசில் புக் 84,301 சேல் ஆச்சு. ஒரு புக்கோட விலை 114 rupees. அந்த ஷாப்கீப்பர் இந்த புக்கை விற்கிறது மூலமா எவ்வளோ ருபீஸ் ஏர்ன் பண்ணுவாரு? சூப்பர், சரியான விடை. கீவேர்ட்ஸ்: சிறப்புச் சொற்கள், லார்ஜ் நம்பர்ஸ் பெரிய எண்கள், அடிஷன் கூட்டல், சப்ராக்ஷன் கழித்தல், மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், டிவிஷன் வகுத்தல்.